கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யாத்ராகமம் 14:13. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். எக்ஸோடஸ் 14:13. Stand still and see the salvation of the Lord. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு பயணமாய் வருகிறார்கள். வருகிற வழியிலே கர்த்தர் அநேக அற்புதங்களை அவர்கள் மத்தியில் செய்கிறார். தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, தண்ணீர் வரச் செய்கிறார். தேவதூதர்களின் உணவான மன்னாவை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். திடீரென இவர்கள் முன்னால் செங்கடல் வந்துவிட்டது. பின்னால் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் வருகிறார்கள். மீண்டுமாய் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த வந்து கொண்டிருக்கிறார்கள். மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து தைரியப்படுத்துகிறார். அதைப்போல கர்த்தர் செங்கடலை இரண்டாய் பிளந்தார். நடுக்கடலின் வழியே இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் அக்கறை சேர்ந்தார்கள். நடுக்கடலிலே பார்வோனும் அவன் சேனைகளும் மாட்டிக்கொண்டது. கடலில் மூழ்கி போனார்கள். கர்த்தர் மிகப்பெரிய இரட்சிப்பை அங்கு அருளி செய்தார். இன்று உலகம் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த குறிப்பிட்ட காரியம் நடக்காது என்று சொல்லி கொண்டு இருக்கும். ஆனால் கர்த்தரை நாம் தெய்வமாக பெற்றிருப்பதால் அந்த குறிப்பிட்ட காரியத்தை நம் வாழ்வில் நம் குடும்பத்தில் செய்து அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணமாக நம்மை சாட்சியாக நிறுத்தப் போகிறார். இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லி அறிக்கையிடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் நம் குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தவறான உறவில் பிறந்த குழந்தையை வேறு ஒரு மனிதர் கையில் கொடுத்துவிட்டு சென்ற ஈவு இரக்கமற்ற கொடூர தாயை நினைத்து வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, பெண்களை சந்தியும். தவறான உறவுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, விடுதலை செய்தருளும். திருமணத்திற்கு முன்பாக கட்டுப்பாடான ஒழுக்கமான நேர்மையான வாழ்க்கை வாழ கற்றுத்தாரும். பெற்றோருக்கு அடங்கின பிள்ளைகளாக பெண் பிள்ளைகள் காணப்பட கிருபை செய்தருளும். அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளுக்காக, நல்ல எதிர்காலத்திற்காக, குட்டி பிள்ளைகள் வாழ்கிற காப்பகங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன்.